அவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். நம்ம ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நமக்கு வாக்கு கொடுத்தபடி அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். இன்று ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். 4 மாதங்கள் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்த போதும் கர்த்தர் இம்மட்டும் நம்மை பாதுகாத்தினார். இந்த புதிய மாதம், ஒரு புதிய மாதம் வந்தோடனே ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார், எனக்கு என்ன நன்மை வச்சுருக்கிறார் அப்படின்னு அதெல்லாம் கேட்கணும். நீங்கள் வாஞ்சியோட, நீங்கள் அவளோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சுருக்கிறார் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, ஆண்டவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தை செய்வார், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே நன்கு அறிந்த ஒரு சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்தோ இல்லை நம்ம சிறு வயதில் சண்டே கிளாஸ் போகும் பொழுதோ அந்த காரியம், அந்த வசனம் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த 5வது மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தேவர் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமைகள் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் மரண பள்ளத்தாக்கு நடுவில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொல்லாங்கு நடுவிலே அகப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என்னை தேற்றும். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்களேன். முடிஞ்சா உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆபத்துக்கு நடுவில், மரண பள்ளத்தாக்கு நடுவில் நான் எப்படி வாழ்வேன், நான் எப்படி செய்வேன்னு சொல்லி கலக்கத்தோட இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்னும் வேதத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த புதிய மாதத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் வாழ்கிற இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளால் வரலாம், எப்படிப்பட்ட போராட்டங்களால் வரலாம். வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எந்த இடத்துலையுமே நமக்கு பிரச்சனையே இல்லை, பாடுகளே இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி மாறி வந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் நம்ம நம்பிக்கை, அதுதான் நம்ம விசுவாசம். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இங்க தாவீது ராஜா அப்படிதான் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கிற பொல்லாப்பை கண்டு பயப்பட மாட்டேன், எனக்கு முன்னாடி இருக்கிற மரண இருளை கண்டு பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், இந்த 5வது மாதத்தில் தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் நம்மோடு கூட இருப்பதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை கவனமாக கேளுங்க. நிச்சயமாக இந்த 5வது மாதத்தில் நீங்கள் ஒருவேளை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பொல்லாப்புக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்து முதலாவது அவர் நமக்கு என்ன செய்வார்? ஒரு வசனத்தை வாசிங்களேன். 91ஆம் சங்கீதம் 15வது வசனம். 91ஆம் சங்கீதம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஆபத்தில், இந்த பொல்லாப்பில் அவனோடு கூட நானே இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். விசுவாசிக்கிறவங்க வீடுகளில் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆபத்துக்கு நடுவில் கடந்து வருகிறீங்களா? பொல்லாப்புக்கு நடுவில் கடந்து வருகிறீங்களா? கடந்த 4 மாதம் என் வாழ்க்கையில் வந்த உபத்திரவம், என் வாழ்க்கையில் வந்த போராட்டம், என் வாழ்க்கையில் நான் சந்தித்த மரண பள்ளத்தாக்கு, இந்த 5வது மாதம் எனக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த 5வது மாதத்தில் ஆபத்திலிருந்து தப்பிவித்து உங்களை கனப்படுத்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதத்தில் அநேக சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்போட வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். யாக்கோப்புக்கு மிகவும் ஒரு செல்ல பிள்ளை தான் யோசேப்பு. இந்த யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு பொல்லாப்பு வந்தது. யோசேப்போட சகோதரர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை. யோசேப்போட சகோதரர் எல்லாரும் அவங்க துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க. தகப்பனோட இருதயத்தை அவங்க வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவங்க யாருடைய வாழ்க்கையிலையும் பொல்லாப்பு வரலை, அவங்க யாருடைய வாழ்க்கையிலையும் ஆபத்து வரலை. ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வருகிறது. நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை நினைக்கலாம், நான் கர்த்தரை உண்மையாக தானே தேடுறேன், கர்த்தரை நான் ஒழுங்காக தானே ஆராதிக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமாக தானே நடக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரலன்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆபத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்த போகிறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். ஏன் இந்த ஆபத்தை உன்னை நான் அனுமதிச்சிருக்கிறேன்னா, இந்த ஆபத்தில் நான் உன்னை தப்புவிக்கும் பொழுது என்னுடைய நாமம் முன்முனைமாய் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமா வாழ்ந்தான், கர்த்தருக்கு பிரியமா நடந்தான். பாருங்க, யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனங்கள்லாம் கொடுத்தார், அவனுக்கு வாக்குத்தத்தத்தெல்லாம் கொடுத்தார். நான் உன்னை எதிர்காலத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய 12 சகோதரன் உன்னை வணங்குவார்கள், உன்னுடைய தகப்பனும் தாயார் உன்னை வணங்குவார்கள் சொல்லி ஆண்டவர் தரிசனம்லாம் கொடுத்தார், வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தார். ஆனால் யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்தது. நீங்கள் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 37ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே என்ன சம்பவம் போடப்பட்டிருக்குன்னா, அவனுடைய சொந்த சகோதரர்களே யோசேப்பை கொலை செய்யும்படியாக யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினாங்க.
யோசேப்போட உள்ள எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒருவேளை உங்களோட உள்ள அப்படி தான் இருக்கலாம். கர்த்தர் கடந்த 4 மாசமா எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, எத்தனையோ வாக்குத்தத்தத்தை ஊழியக்காரங்க மூலமா பேசினாரு. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஒரு மரண பள்ளத்தாக்கில் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மாறி மாறி பொல்லாப்பு தானே வந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணிட்டார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும், எப்பேற்பட்ட பொல்லாப்பு வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து அவர் தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பை பாருங்க, 12 சகோதரர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க விரோதமாக எழும்புறாங்க. அவனை பாருங்க, எப்படியாவது அழிச்சிடணுங்கிறாங்க. அவங்க எல்லாருமே யோசேப்போட பெரியவங்க. யோசேப்பால் அவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது. சகோதரர்கிட்ட யோசேப்புக்கு தப்பிச்சு போவதற்கு வாய்ப்பே இல்லை. அவனை எப்படியாவது கொன்ற வேண்டிதான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வனாந்தரத்தில் யோசேப்புக்கு விரோதமாக எழும்புறாங்க. கர்த்தர் யோசேப்பின் உயிரை சகோதரருடைய கையிலிருந்து தப்புவித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் என்னை விட பலசாலி, என்னை விட பணக்காரங்க, அவங்களோட என்னால் யுத்தம் பண்ண முடியாது, அதனால் நான் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிட்டேன், இந்த ஆபத்துலேருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த 5வது மாதத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஆபத்தில், நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற மரண பள்ளத்தாக்கில் எந்த பொல்லாப்பும் உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை தப்புவிப்பதற்கு தேவன் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை சகோதரர் கையிலிருந்து தப்புவித்து கர்த்தர் காப்பாற்றினார். சகோதரர்கள் கொலை பண்ணணும்னு நினைச்ச சகோதரர் கையிலிருந்து கர்த்தர் தப்புவித்து காப்பாற்றினார். இன்னும் நீங்கள் யோசேப்போட வாழ்க்கையை கவனித்து பாருங்களேன். யோசேப்போட வாழ்க்கை அதோட முடியலை, அதோட உபத்திரவம் முடியலை, அதோட பாடுகள் முடியலை. மீண்டும் யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் வருகிறது. நீங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு செய்யாத ஒரு குற்றத்திற்காக யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறான். அந்நிய தேசத்தில் யோசேப்போட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்பா வீட்டில் செல்ல பிள்ளையாக இருந்த பிள்ளை, அப்பா பல வர்ண அங்கி உடுத்தி அழகு பார்த்து வச்சிருந்த செல்ல பிள்ளை இன்னைக்கு சகோதரரால் விற்கப்பட்டு அந்நிய தேசத்துக்கு போய் அங்கேயும் யோசேப்போட வாழ்க்கையில் ஒரு ஆபத்து, அங்கேயும் யோசேப்புக்கு ஒரு ஆபத்து, அங்கேயும் ஒரு பிரச்சனை. அந்த ஆபத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் கடைசியில் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்க, கர்த்தர் யோசேப்பை அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்தார். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போன பொழுது கூட சிறைச்சாலை தலைவனுடைய தயவை கர்த்தர் கிடைக்க செய்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அந்த சிறைச்சாலையிலிருந்து சிறைச்சாலையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசேப்பை அவங்க வேதனைப்படுத்தாதபடி, அவங்க யோசேப்பை துன்பப்படுத்தாதபடிக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கைக்கு கர்த்தர் யோசேப்பை தப்புவித்தார். முதல்ல சகோதரருடைய கையிலிருந்து தப்புவித்தார், 2வது சிறைச்சாலையின் கிழவனுடைய கையிலிருந்து தப்புவித்தார். ஆபத்திலே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை தப்புவிக்க போகிறார். கடந்த மாதமாக நீங்கள் கடந்து வந்த ஆபத்து, மரண பள்ளத்தாக்கு, இதிலிருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, யார் என்ன தப்புவிக்குவான்னு தெரியலன்னு கலங்குறீங்களா? கர்த்தரே உங்களை ஆபத்திலிருந்து தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். 2வது பாருங்க, அவர் ஆபத்திலிருந்து தப்புவதற்கு மாத்திரம் அல்ல, உங்களை கனப்படுத்தும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். இங்கே என்ன நடக்குது பாருங்க. யோசேப்பு ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளையும் அவன் கழுத்திலே தரித்து. இங்கே பாருங்க, யோசேப்பை கர்த்தர் ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்கு மாத்திரம் கூட இல்லை, எந்த இடத்துல எந்த தேசத்தில் யோசேப்பு ஆபத்தை சந்தித்தாரோ, எந்த தேசத்தில் யோசேப்பு மரண பள்ளத்தாக்கு வழியாக நடந்து வந்தாரோ, எந்த தேசத்தில் யோசேப்பு இல்லாத பொல்லாத காரியத்திற்காக அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ, அதே இடத்துல கர்த்தர்
கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை தப்புவித்து அவரை கனப்படுத்தினார். இன்றைக்கு உங்களை அப்படிதான் செய்ய போகிறார். இந்த 5வது மாதத்தில் நீங்க தான் பார்க்க போறீங்க. நீங்க யார் யார் இதை விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க யார் யார் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு குறித்து விசுவாசிக்கிறீங்களோ, நீங்க எந்த ஊர்ல, எந்த கிராமத்தில், எந்த தெருவில் நீங்க ஆபத்துக்கு நடுவில் இன்னைக்கு சிக்கிக்கொண்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை தப்புவிக்கிற மாத்திரம் இல்லை, அதே தெருவில் அதே பட்டணத்தில் அநேகர் கண்களுக்கு முன்பாக எப்படி யோசேப்பை நான் கனப்படுத்தினேனோ அதை போல உன்னை கனப்படுத்துவேன், அதை போல உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். உங்களை கனப்படுத்துவார். பாருங்க, ஒரு எகிப்து தேசத்தில் அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை கனப்படுத்தினது உண்மையானால் உங்களையும் என்னையும் நாம் எந்த இடத்துல அவமானப்பட்டு, எந்த இடத்துல கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாக, எந்த இடத்துல மரண பள்ளத்தாக்கு வழியாக, எந்த இடத்துல இதோடைய வாழ்க்கை முடிஞ்சது இனி அவ்வளவுதான் நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறோமோ, அதே இடத்துல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அடிமையாய் போன எகிப்து தேசத்துக்கு இப்போ ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றி கனப்படுத்தினார், அதிகாரியாய் மாற்றி கனப்படுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை அடிமையாக இருக்குது, இந்த சிறையில பிளந்து வெளியே வர முடியல கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை கனப்படுத்தும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கனப்படுத்துவார். முதலாவது, அவர் ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறார். 2வது, அவர் உங்களை கனப்படுத்தும்படி உங்களோடு கூட இருக்கிறார். 3வது, அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 46ஆம் சங்கீதம் 1வது வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இங்கே பாருங்க, ஆண்டவர் இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பாருங்க எப்படி உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். தாவீது பாருங்க, இங்கே விசுவாச அறிக்கை செய்கிறார். அவர் என்ன அறிக்கை செய்கிறாரு? அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுத்தமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் அதிர்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். தாவீதோட விசுவாச அறிக்கையை பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக இருக்கிற பூமி நிலகுலைந்து போனாலும், எனக்கு முன்பாக இருக்கிற மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம், நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தேசத்தை பாருங்க. ஒரு பக்கம் தேசத்தில் வன்முறை, ஒரு பக்கம் தேசத்தில் கலவரங்கள், ஒரு பக்கம் தேசத்தில் நோய் கிருமியோட தாக்கம், ஒரு பக்கம் தேசத்தில் பஞ்சம், ஒரு பக்கம் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. அடுத்து நம்ம இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் படிக்கிற மாணவர்களுக்குள்ள பாதிப்பு, பெரியவங்களுக்குள்ள பாதிப்பு, ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாதிப்பு, பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தேசமே என்ன ஒரு நிலை இல்லாமல் ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தில் காணப்பட்டாலும் நமக்கு உதவி செய்யும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்ம விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி வேணும், உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் வேலை காரியத்தில், உங்கள் பிஸ்னஸ் காரியத்தில், உங்கள் ஊழிய காரியத்தில், எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு வாக்கு பண்ணி நிற்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கடைசியாக ஆண்டவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? அவர் கூட இருப்பதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம்? 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், அவர்கள் ஆபத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள்.
இங்கே பாருங்க, கடைசியாக ஆண்டவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்னா, நமக்கு நம்பிக்கை தரும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் ஆபத்து காலத்தில் கூட வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் தேசத்தில் நடக்கிற காரியம், 2 வருஷமாக நடந்த கொரோனாவோட பாதிப்பு, என் வாழ்க்கை ரொம்ப சோர்வாகி போச்சு, இனி நான் எப்படி என் வாழ்க்கையில் காரியத்தெல்லாம் செய்வேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும், பஞ்ச காலத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்கும்படிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை படி இந்த யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் இந்த அற்புதத்தை பார்ப்பீங்க. முதலாவது விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. தேவனே, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை ஆபத்திலிருந்து தப்புவிக்கும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை கனப்படுத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? நமக்கு உதவி செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நம்பிக்கை தரும்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? தகப்பனே, யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, தகப்பனே, இந்த 5வது மாதத்தில் எங்களுக்கென்று நீர் வாக்குத்தத்தம் பண்ணினீர், எங்களுக்கென்று வாக்கு கொடுத்தீர். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது ராஜா சொன்னது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முடிஞ்ச அவங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வச்சு சொல்லுங்க. தேவனே, நீங்க என்னோடு கூட இருங்கப்பா. தேவனே, நீங்க என்னோடு கூட இருங்கப்பா. என்னோடு கூட இருக்கிறீர். என் கூட இருந்து இந்த ஆபத்திலிருந்து என்னை தப்புவீங்க. ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆபத்து? பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்தா, இல்லை மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய ஆபத்தா, இல்லை சொந்த குடும்பத்தாலே வரக்கூடிய ஆபத்தா? எந்த ஆபத்தில் நீங்கள் சிக்கி இருந்தாலும், இல்லை பொல்லாத பிசாசனை கொண்டு வர ஆபத்தா? ஜெபம் பண்ணுங்க. நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கணும், இந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிக்கணும், இந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. யோசேப்பை எப்படி ஆபத்திலிருந்து தப்புவித்து ஆண்டவரை உயர்த்தினீரோ, கனப்படுத்தினீரோ, அதை போல இந்த பிள்ளைகளை இந்த ஆபத்திலிருந்து தப்புவீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வெட்கம் அனுபவித்து என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த உபத்திரவத்தினால நான் கூனி குறுகி வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணதுனே தெரியலன்னு சொல்லி யார் யார் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த இடத்துல இந்த பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல உங்க பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக, உங்க பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. யோசேப்பை எப்படி ஆண்டவரே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பை எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாற்றினது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த மாதத்தில் கனப்படுத்துவீராக. தகப்பனே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த 5வது மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நீர் கூட இருப்பீராக. இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நீர் கூட இருப்பீராக. தகப்பனே, யார் யார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இதே நேரத்தில் ஆண்டவரே நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறேன், எப்படி நான் வாழ்வேன், இந்த பஞ்ச காலத்தில் நான் எப்படி வாழ்வேன், இந்த ஆபத்தான காலத்தில் எப்படி வாழ்வேன்னு சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலை யாராவது இருப்பான்னு சொன்னால் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை இப்பொழுது அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் நம்பிக்கை பெருகுவதாக, அவர்களுக்கு நம்பிக்கை தரும்படியாக, அவர்களை தைரியப்படுத்தும்படியாக என் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. தகப்பனே, எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த
இந்த 5வது மாதத்தில் தேவரீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஆபத்துக்கு தப்புவித்து எங்களை கனப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த 5வது மாதத்தில் இந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்குள்ள புதிய புதிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த 5வது மாதத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த 5வது மாதத்தில் தகப்பனை யார் யாரை பிணைந்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகள் பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகள் விலகுவதாக. வருமானங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. குறைவுகளை நிறைவாக்குவீராக. நீர் அப்படியாய் செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சோன்னையும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். God bless you.